வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம். புஷ்கர நவாம்சம் வர்க்கோத்தமம் என்றால் என்ன அர்த்தம்? எந்த கிரகம் இந்த நிலையில் அடைந்தால் சிறப்பு? இந்த நிலை அடைந்தால் கிரகம் எப்படி பலன் தரும்? ஓகே. வர்க்கோத்தமம் அப்படின்னா இது ஓகே. வர்க்க உத்தமம் என்ன அப்படின்னா, ஓகே நம்மளுடைய ஜாதகத்துல எல்லாருடைய ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். 2 கட்டம் இருக்கும். ஒண்ணு ராசி கட்டம் இருக்கும். ஒண்ணு நவாம்ச கட்டம் இருக்கும். இந்த நவாம்ச கட்டம் எதுக்கு அப்படின்னா, அந்த கிரகத்தின் அடுத்த கட்ட துல்லிய நிலை அந்த கிரகம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயத்த கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஓகே. கேதுவோட நட்சத்திரத்தை எடுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரம். மேஷத்துல இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இப்போ ஒரு கிரகம் எடுத்துக்குவோம். யாரு? சனி எடுத்துக்குவோம். ஓகே. சனி அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருந்தா, நவாம்ச வீட்ல வந்து மேஷ வீட்ல இருப்பாரு. ஓகேங்களா? அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருந்தா, நவாம்சத்துல ரிஷப வீட்ல இருப்பாரு. அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருந்தா, நவாம்சத்துல அவரு மிதுன வீட்ல இருப்பாரு. ஓகேங்களா? அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருந்தா, நவாம்சத்துல அவரு கடக வீட்ல இருப்பாரு. ஓகே. ஒரே ஒரு நட்சத்திரத்தை படி இப்ப எடுத்துக்கலாம். எந்த கிரகமா இருந்தாலும். அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகம் நவாம்சத்துல மேஷ வீட்ல இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது அந்த கிரகம் நவாம்சத்துல வந்து வேலையை பார்க்கலாம், கணவரை பார்க்கலாம், மனைவி பார்க்கலாம். இல்ல. ஓகேங்களா? நவாம்சம் ஒரு ஜாதக கட்டம் உங்கள பற்றி மட்டுமே பேசும். இதுல அந்த கிரகம் அடுத்த நிலைக்கு எந்த அதிக நிலையில சுபத்தன்மையை அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கிரகத்தின் மூலியமாக நீங்க நன்மையை அடையறீங்க அப்படின்னா அந்த கிரகம் சுப பலன் பெற்றிருக்கணுங்க. சுபத்துவமா இருக்கணுங்க. ஓகேங்களா? சுபம் அப்படின்றது என்னது? குரு சுக்கிரனுடைய தொடர்பு, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, அட்லீஸ்ட் தனி புதனுடைய தொடர்பு. அப்போ அந்த கிரகம் வந்து நல்ல பலன்களை தன்னுடைய தசையில் செய்யும். ஓகேங்களா? இதுல முதல்ல வந்த மாதிரி ராசி கட்டத்துல ஒரு கிரகம் வந்து குரு வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா நவாம்சத்துல அவர் எங்க வந்துடுறாரு? மேஷ வீட்டிலே வந்துடுறாரு. அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா நவாம்சத்துல அவர் கடக வீட்டுல வந்துடுறாரு. ஓகே. இந்த கடக வீட்டை எப்படி பலன் எடுக்கிறது அப்படி? ஏன்னா கடகம் தான் கஷ்டம். ஏன்னா கடக வீட்டை மட்டும் உங்களுடைய பௌர்ணமி அந்த ஜாதகத்தினுடைய சந்திரன் எந்த ஒளி நிலையில இருக்காரோ அதனோட அடிப்படையில தான் அந்த நவாம்ச வீட்டுல இருக்கக்கூடிய கடக வீடு செயல்படும். ஓகே. இயல்பாகவே நவாம்சத்துல இருக்கக்கூடிய குருவுடைய வீடுக்கு 100 மார்க் கொடுக்கலாங்க சுபத்தன்மைக்கு. சும்மாவே நம்ம ராசி கட்டத்துல சனி வந்து இயல்பாக இருக்கிறாரு. நவாம்சத்துல அவர் வந்து தனுசு வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா அவர் சனி சார்ந்த சுபத்துறையில தொழில் செய்வார், நல்லாவே இருப்பாரு லக்னாதிபதியா இருந்தாலும். அதே மாதிரி மீனத்துல இருக்காரு அப்படின்னா 80 மார்க் கொடுக்கலாம். துலாத்துல இருக்காருன்னா 80 மார்க் கொடுக்கலாம். ரிஷபத்துல இருக்காருன்னா 60 மார்க் கொடுக்கலாம். கன்னியில இருக்காருன்னா 60 மார்க் கொடுக்கலாம். மிதுனத்துல இருக்காருன்னா 40 மார்க் கொடுக்கலாம். பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டுல இருக்காருன்னா 100 மார்க் அப்படியே தூக்கி கொடுத்துடலாம். ஏனென்றால் பௌர்ணமி சந்திரன் தான் குருவை விட முதன்மை சுபர். ஓகே. இதுல ஒரு விஷயம் சொன்னேன்ல, மேஷத்துல சாரி மேஷ அஸ்வினி நட்சத்திரத்துல முதல் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு குரு ஏதோ ஒரு பிளானட்டுங்க. மேஷ வீட்டுல அஸ்வினி நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இருக்கிற பிளானட் நவாம்சத்துல அதே மேஷ வீட்டுல இருப்பாங்கல்ல, அதை வந்து வர்க்க உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் வர்க்கோத்தமம். சரி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வர்க்கோத்தமம் ஆட்சி பெற்ற பலனை தரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது இல்ல. வர்க்கோத்தமம் அந்த கிரகம் எந்த சுபநிலை அடைஞ்சிருக்குங்க அதுதாங்க. இந்த சுபநிலை சுபத்தன்மை பாவத்தன்மை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோசியம் அப்படி ஈஸியா வந்துடும். நீங்க அவங்க பேசவே வேணாம், நம்மளே எல்லாமே பேசிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான விஷயம் வந்துடும். அப்போ ஒரு கிரகம் சுபநிலை அடைஞ்சிருந்தா தன்னுடைய காரகங்களையும் ஆதிபத்தியத்தையும் அப்படியே கொடுக்குங்க. ஆதிபத்தியம் தசையிலையும் ஆதிபத்தியம் தசையிலே காரகம் தசையிலையும் ஆதிபத்தியம் வாழ்நாள் முழுக்கும் அப்படியே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க? ஓகே. புஷ்கர நவாம்சம். ஆக்சுவலி இந்த புஷ்கர நவாம்சம் இது எல்லாமே இந்த கேட்டகரியில தாங்க. நான் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதே அமைப்புல ஏன் வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை வச்சு சொல்றேன் அப்படின்னாக்கா, அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் அடுத்து இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீடுகள் வரும். இதுல உங்களுக்கு கிளியரா புரியணுன்றனால தான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி மட்டும் பேசுறேன். நான் வேற எதை பேசினாலும் குழம்பிடுவீங்க. அஸ்வினி 1ஆம் பாதம். ஓகேங்களா? மேஷ ராசிலாம் எடுத்துக்காதீங்க. அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நவாம்சத்துல மேஷ வீட்டுல இருக்கும். அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நவாம்சத்துல ரிஷப வீட்டுல இருக்கும். அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நவாம்சத்துல
மிதுன வீட்டுல இருக்கும். அஸ்வினி 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நவாம்சத்துல கடக வீட்டுல இருக்கும். இதற்கு பிறகு அந்த வீட்டினுடைய ஓனர் எப்படி இருக்காங்க? ஓகே, இதுல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நவாம்சத்துல குரு, ஓகே, ராசி கட்டத்துல குரு நீச்சமாயிடுறாரு, சுக்கிரன் உச்சமாயிடுறாரு. இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுத்தேன்ல, குருவோட வீடு 100 மார்க் கொடுக்கும், சுக்கிரனோட வீடு 80 மார்க் கொடுக்கும். இது அப்படியே தலைகீழா மாறும். உச்ச சுக்கிரனோட வீட்டுல 100 மார்க் வந்துரும். வீக்கான நீச்ச குருவோட வீடு அங்க 60 மார்க்கோ 40 மார்க்லயோ வந்துடும். ஏனென்றால் அந்த கிரகத்தின் ஒளியை வச்சுதான் அந்த வீடு நிர்ணயம் பண்ணப்படுது. ஓகேங்களா? குரு எந்த அளவுக்கு பலமா இருக்காருன்றத வச்சுதான் தனுசுவும் மீனவும் செயல்படும். குரு சுத்தமா ஒளியே இல்லாம போயிட்டாருங்க, நீச்சமாவும் ஆயிடுறாரு, மகரத்துல அமாவாசை சந்திரனோடய சேர்ந்துக்கிறாரு, ராகுவோடையும் சேர்றாரு, சனியோடய இணைஞ்சிட்டாரு. இந்த இடத்துல நீச்ச பங்கம்லாம் வேலையே செய்யாது. இந்த இடத்துல என்ன செய்யும்? குருவோட காரகம் அப்படியே நசியும் குரு தசையில. ஓகேங்களா? இதுல நவாம்சத்துல தனுசு மீன ரிஷப துலாம் வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் இயல்பாக சனியா இருந்தா கூட நல்ல பலன் செய்யறத மலேசியாலேயே ஒரு அட்வொகேட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ராசி கட்டத்துல சனி பாபத்துவமாகி நவாம்ச கட்டத்துல துலாத்துல சனி இருந்து அவங்க வாதாடக்கூடிய ஒரு ஒரு வழக்கறிஞரா இருக்காங்க. சனி வழக்கறிஞரா இருக்கணும், கோர்ட்டுக்கு போய் வாதாடணும் அப்படின்னாக்கா சனியின் சுபத்துவம் வேறு தேவையில்லை. அந்த சுபத்துவ அமைப்பு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, கோச்சிக்காதீங்கம்மா, சனி சுபத்துவம் சனியோட துறையில பொய் சொல்ற துறையில இருப்பீங்க அப்படின்னு. ஐயோ இது என்ன அப்படி சொல்றீங்க, ஜட்ஜுக்கே தெரியும் நாங்க பொய் சொல்றோம்னு சொன்னவங்க அவங்க தான். இந்த அமைப்புகள்ல கேரள உள்ள அவங்க அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனியின் அந்த துலாம் வீட்டு சுபத்துவத்திலே அவங்க லோயரா இருக்கிற அளவுக்கு வச்சிருக்கு. அப்ப அந்த வீட்டின் சுபத்தன்மை கண்டிப்பாக நல்ல மாதிரி செயல்படும். இங்க ராசி கட்டத்துல சுபத்தன்மை அந்த கிரகம் வரலனா, இதுல எந்த கிரகம் பலமா இருக்கு? அதே புதன் உச்சமா இருக்காரு, புதனின் வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகம் வலிமையாக இருக்கும், ராசிலையும் சரி நவாம்சிலையும் சரி. ஓகேங்களா? இது புரியுமான்னு தெரியல, கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்கேன். பட் திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா மேபி புரியும். சரிங்களா? ஆனா நல்ல கேள்வி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேள்வி. நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.